இந்த துறையை சார்ந்த அன்பர்களுக்கு இன்றைய தினம் மதிப்பு, மரியாதை, அந்தஸ்து எல்லாமே உயரக்கூடிய உங்களுக்கு அன்புக்கு பாத்திரமானவரிடம் இன்றைய தினம் தன்னையே மறக்க ஹரே கிருஷ்ண 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 ஹரே 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 ராம 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 ஹரே ஹரே. அனைவருக்கும் இனிமையான காலை வணக்கம் நண்பர்களே. எப்படி இருக்கீங்க? நலமா இருக்கீங்களா? இறைவனுடைய பரிபூர்ண அருளால் அனைவரும் நலமா இருப்பீங்க நான் நம்புறேன். நாங்க நலமா இருக்கோம். உங்க நலன தாராளமா கமெண்ட் செக்ஷன்ல சொல்லலாம் நண்பர்களே. இன்றைய தினம் நமது ராசிக்கு என்னென்ன அதிர்ஷ்டங்கள் காத்திருக்கு, என்னென்ன நாம் செய்தால் இன்னும் இன்றைய தினத்திற்கான அதிர்ஷ்டத்தை நாம் சிறப்பாக மேம்படுத்திக் கொள்ள முடியும், எதை செய்யாம தவிர்க்கணும், எல்லாத்தையும் இந்த வீடியோல பார்க்கலாம். ஸோ வீடியோ நீங்க கடைசி வரைக்கும் பாருங்க. அப்போதான் முழுசா நமது ராசி பலன்களை நீங்க தெரிஞ்சுக்க முடியும். நமது சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக நீங்க இருந்தீங்கன்னா இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி நமக்கு சப்போர்ட் பண்ணுங்க நண்பர்களே. உங்களுடைய சப்போர்ட் எங்களுக்கு ரொம்ப முக்கியம். இன்றைய தினத்துக்கான ராசி பலன்களை பார்க்கறதுக்கு முன்னாடி இன்றைய தினம் பிறந்தநாளாக கொண்டாடும் அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் எனது உளமார்ந்த இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள் நண்பர்களே. திருமண நாள் மற்றும் சுபகாரி தினமாக கொண்டாடுபவர்களுக்கும் எனது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த தினத்துக்கான ராசி பலன்களுக்கு போலாம் வாங்க. இன்றைய தினம் ஆகஸ்ட் மாதம் 14ஆம் நாள் 2022ஆம் வருடங்க ஞாயிற்றுக்கிழமை. தமிழ் வருடத்துல சுபகிருது வருடம் ஆடி மாதம் 29ஆம் நாள். இன்றைய தினத்திற்கான நமது கன்னிராசி அன்பர்களின் கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும் பொழுது, இன்றைய தினம் ராசிக்கு 7ஆம் இடத்தில் குரு பகவான் அமர்ந்து கொண்டு ராசியை பார்த்து கொண்டுள்ளார். மேலும் குரு பகவானின் பார்வையானது ராசிக்கு 11ஆம் இடத்தின் மீதும் 3ஆம் இடத்தின் மீதும் விழுகிறதுங்க. இன்றைய தினம் ராசி அதிபதியான புதன் பகவான் ராசிக்கு 12ஆம் இடத்தில் மறைவு பெற்றுள்ளார். இது ஒரு சிறந்த கிரக அமைப்புகள்ங்க. இத்தகைய சிறந்த கிரக அமைப்புகள் காரணமாக நமது கன்னிராசி என்பவர்களுக்கு எண்ணிய எண்ணங்கள் எல்லாமே எளிதில் நிறைவேறக்கூடிய ஒரு மகிழ்ச்சியான தினமா இன்னைக்கு அமைப்பெறுவீங்க. நீங்க நினைச்சதெல்லாம் சக்சஸ் ஆகக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறதுனால எல்லா விதமான காரியங்களையும் இன்றைய நீங்கள் முயற்சி பண்ணுங்க. ஒரு லிஸ்ட்டை போட்டு அனைத்து விதமான காரியங்களும் இன்றைய ட்ரை பண்ணுங்க நண்பர்களே. நீங்கள் நினைச்சபடி நினைச்ச ரிசல்ட் கிடைக்கக்கூடிய ஒரு யோகம் இன்னைக்கு இருக்குங்க. பொருளாதாரம் மிகச்சிறந்த வகையில் முன்னேற்றம் கிடைக்கக்கூடிய ஒரு யோகம் இன்னைக்கு உங்களுக்கு கண்டிப்பா அமைஞ்சிருக்குது. புதிய நண்பர்கள் அறிமுகம் நிறைய பேர் ஆவாங்க. அவர்கள் மூலமாக உங்களது பொருளாதார நிலையும் கண்டிப்பாக உயர்த்தக்கூடிய ஒரு நல்ல வாய்ப்புகள் உருவாகுங்க. இந்த தினம் நீங்கள் வேலையில பணிபுரிகிற இடத்துல உங்களுடைய சீனியருடைய ப்ரெஷர் கொஞ்சம் உங்களுக்கு அதிகரிக்கலாம். வீட்லயும் கொஞ்சம் உங்களுக்கு ப்ரெஷர் இருக்கலாம். கண்டிப்பாக அது வேலையில கவனத்தை பாதிக்காத அளவுக்கு நீங்க பாத்துக்கிறது ரொம்ப அவசியம். ப்ரெஷர் இன்னைக்கு கவனமா ஹேண்டில் பண்ணுங்க. இந்த தினம் புத்திசாலித்தனமா நீங்க முதலீடு செஞ்சா கண்டிப்பாக நல்ல பலன்கள் கிடைக்கும். முதலீடுகளுக்கு ஏற்ற நல்ல பலன்கள் கிடைக்கணும் அப்படின்னா கொஞ்சம் பல கோணத்துல ஆராய்ந்து நீங்க முதலீடு செய்ய வேண்டியது மிக மிக அவசியங்க. மேலும் கலைத்துறை சார்ந்த நண்பர்களுக்கு இன்றைய தினம் அதிகமான நல்ல நன்மைகள் காத்திருக்கு. உங்களது துறையில் நீங்கள் மிகப்பெரிய வளர்ச்சிகளை ஈட்டக்கூடிய ஒரு யோகம் இன்னைக்கு இருக்குங்க. இன்றைய தினம் நீங்க கஷ்டப்பட்டு சம்பாதித்த பணத்தை எங்க முதலீடு பண்றோம் அப்படின்றதுல ரொம்ப ரொம்ப கவனமா இருக்க வேண்டியது அவசியங்க. நல்ல தகுந்த ஆலோசனைகளை பெற்று செயல்படுவது முதலீடுகள் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் நல்ல பலன்கள் இன்றைய தினம் தருங்க. இன்றைய தினம் வீட்டில் சில சடங்குகள் அல்லது புனிதமான நிகழ்ச்சிகள் நடத்துறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இன்றைய தினம் நேரம், வேலை, பணம், நண்பர்கள், குடும்பம், உறவினர்கள் எல்லாரும் ஒரு பக்கம் இருந்தாலும் நீங்களும் உங்களது வாழ்க்கை துணையும் இன்னொரு புறம் மீண்டும் ஒரு முறை காதல் வயப்படக்கூடிய ஒரு அதிர்ஷ்டகரமான சூழ்நிலை இருக்கிறதுனால காதல் வாழ்க்கை இன்றைய தினம் மிக மிக சிறப்பாகவே இருக்குங்க. உங்களது மனம் கவர்ந்த காதலருடனான உங்களது காதல் வாழ்க்கை உங்களையே மறக்க கிடைக்கக்கூடிய அளவிற்கு நல்ல ஒரு சந்தோஷமான சூழ்நிலை இன்றைய தினம் அமையும். எனவே காதலில் உங்களை நீங்கள் மறக்கக்கூடிய ஒரு யோகம் இன்னைக்கு மகிழ்ச்சியான ஒரு நல்ல சூழ்நிலை இருக்குங்க. உத்தியோகத்துல ஆபீஸ்ல கூடுதல் பொறுப்புகள் வந்துள்ளது அப்படின்னு நீங்க கவலைப்பட தேவையில்லை. உங்களது கூடுதல் பொறுப்புகள் காரணமாக நீங்கள் சில குழப்பமான நிலைகளை சந்தித்தாலும் நீங்கள் கூடுதல் பொறுப்பு உங்களுக்கு எது கொடுக்குறாங்கிறத கொஞ்சம் யோசிக்கிறது அவசியம். அதாவது மற்றவர்களால் செய்ய முடியாது, உங்களால் தான் செய்ய முடியுங்கிற ஒரு நல்ல ஒரு உயர்ந்த மதிப்பு மரியாதைக்காக தான் உங்களுக்கு இந்த புதிய வேலைகளை தராங்கிறது நீங்க புரிஞ்சுக்கங்க. ஸோ உங்களுக்கு கூடுதல் பொறுப்புகள் கண்டிப்பாக நல்ல மதிப்பு மரியாதையும் அதிகரிக்கக்கூடியதாக அமையும். உங்களது எதிர்காலத்திற்கு அது நல்ல பலன்களை தருவதாகவே அமையுங்க. எனவே சந்தோஷமாக உங்களுக்கு வழங்கப்பட்ட கூடுதல் பொறுப்புகளை நீங்கள் கண்டிப்பாக ஏற்றுக்கொள்ளலாம். இந்த தினம் உங்களுக்கு மதிப்பு, மரியாதை, அந்தஸ்து எல்லாமே உயரக்கூடிய ஒரு யோகம் இருக்கிறதுனால இன்றைய நாள் முழுவதும் நீங்கள் உற்சாகமாக இருப்பீங்க நண்பர்களே. இன்றைய தினம் உங்களுக்கு குறுக்கால யார் முட்டுக்கட்டை போட்டாலும் உங்கள் காரியங்களை யார் தடைப்படக்கூடிய சில விஷயங்களை செய்தாலும் சரி, நீங்கள் பணிவுடன் நடந்துக்கிட்டீங்க அப்படின்னா அது உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு மந்திரம் ரகசியமா அமையுங்க. நீங்க உங்களுக்கு யார் தொந்தரவு கொடுத்தாலும் சரி, மற்றவர்கள் உங்களது காரியங்களில் முட்டுக்கட்டை போட்டாலும் சரி, நீங்கள் பணிவுடனும் மரியாதையுடனும் நீங்கள் கொஞ்சம் அமைதியுடன் நடந்து கொள்வது உங்களுக்கான நல்ல ஒரு வெற்றியை தருவதாக என்றும் அமையும். எனவே அதை சிறப்பாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். கோபப்படாமல் நீங்கள் நிதானித்து செயல்படுவது, பணிவுடன் நடந்து கொள்வது இன்னைக்கு உங்களுக்கு சிறப்பான ஒரு நாளாக மாற்றி தருங்க.
நான் ஏற்கனவே கூறியபடி உங்களுக்கு ப்ரெஷர்ஸ் கொஞ்சம் இன்னைக்கு அதிகமாக இருக்கலாம். ப்ரெஷர்ஸை நீங்கள் இன்னைக்கு சமாளிக்கக்கூடிய சூழ்நிலைகளில் கொஞ்சம் சலிப்பாகவும் வாய்ப்புகள் இருக்குது. இன்றைய தினம் சில ஆக்கப்பூர்வமான வேலைகளை செய்கிறதன் மூலமாக இன்றைய நாளை நீங்கள் சுவாரஸ்யமாக மாற்றிக்கொண்டு அந்த சலிப்பை நீங்கள் போக்க முடியுங்க. இன்றைய தினத்தை என்ன சிறப்பானதாக மாற்றணும் அப்படின்னா, இன்னைக்கு நீங்கள் அணிய வேண்டியதை பயன்படுத்த வேண்டிய அதிர்ஷ்ட நிறம் என்னன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நமது கண்ணீர் டுடே ஹாஸ்பிட்டல் சேனலில் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்களா அப்படின்னு ஒரு செக் பண்ணிக்கோங்க. அப்படி சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்க அப்படின்னா இப்போவே நமது கனெக்ட் டுடே ஹாஸ்பிட்டல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி விட்டீங்கன்னா எங்களுக்கு நல்ல ஒரு சப்போர்ட்டிவாக என்கரேஜ் அமையுங்க. உங்களுக்கும் புதிய வீடியோக்கள் நோட்டிஃபிகேஷன்கள் தினசரி ஆன் டைமில் வந்துகிட்டே இருக்கும். இன்றைய தினத்துக்கான உங்களுக்கு மகிழ்ச்சி தரும் வண்ணம் சந்தன நிறத்தை இன்னைக்கு யூஸ் பண்ணலாங்க. சாண்டல் கலர் உங்களுக்கு லக்கியஸ்ட் நிறமாக இன்னைக்கு அமையும். மேலும் நம்பர் 4 4ஆம் நம்பர் இன்னைக்கு உங்களுக்கு அதிர்ஷ்ட எண்ணாக அமைய வாய்ப்புகள் இருக்குங்க. நட்சத்திர ரீதியான பலன்களை காணும் பொழுது இன்றைய தினம் யாரெல்லாம் உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்திருக்கீங்களோ உங்களுக்கு மனசில் இருக்கக்கூடிய குழப்பங்கள்லாம் நீங்கி ஒரு மன தெளிவு உண்டாகக்கூடிய ஒரு யோகம் இருக்குங்க. இன்றைய தினம் புதிய வேலைவாய்ப்புகளுக்கான முயற்சிகளை இளைஞர்கள் மேற்கொள்ளலாம். உங்களது முயற்சிகள் சிறப்பாக கைகூட வாய்ப்புகள் இருக்கு. மனதிற்கு பிடித்த கம்பெனியில் மனதிற்கு பிடித்த வேலைவாய்ப்புகள் அமையும் வாய்ப்புகள் இருக்குங்க. இன்னைக்கு தெளிவான ஒரு நாளாக இருக்கிறதுனால மனத்தில் இருக்கக்கூடிய சில பாரங்கள் குறையக்கூடிய நாளாக நீங்க உணர்வீங்க. அஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு எந்த விதமான போட்டியிலும் நீங்கள் சிங்கம் மாதிரி செயல்படுவீங்க. போட்டிகளில் கலந்து கொண்டு நீங்கள் உங்களது திறமைகளை முழுமையாக வெளிப்படுத்தி மற்றவர்களின் பாராட்டுகளையும் வெற்றிகளையும் அள்ளக்கூடிய ஒரு தினமா இன்னைக்கு அமைப்பறதுனால உங்களுக்கு மகிழ்ச்சிகள் கண்டிப்பாக இருக்குங்க. காப்பீடு தொடர்பான துறையில நீங்க இருக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்ல லாபகரமான சூழ்நிலை இப்போ இருக்குங்க. சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களுக்கு வியாபாரத்தில் நீங்கள் அனுசரித்து போகிறது நல்ல பயன்களை தருங்க. வியாபாரமாக இருக்கலாம் அல்லது நீங்கள் அலுவலக பணியில் பணிபுரியில் இருந்தால் கூட சக ஊழியர்களாக இருக்கலாம். அனைவர்கிட்டையுமே அனுசரித்து போங்க, பணியோடு நடந்துக்கங்க. உங்களுக்கு எதிரான காரியங்களை தடைக்கற்களை யார் உருவாக்கினாலும் சரி நீங்கள் அவர்களிடம் பணிவாக கனிவுடன் நடந்து கொள்வது, பொறுமையுடன் ஹேண்டில் பண்ணுறது இன்னைக்கு உங்களுக்கு மிகப்பெரிய பலன்களை தருங்க. எதிர்பாராத சில உதவிகள் இன்னைக்கு கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும். அந்த உதவிகள் மூலமாக உங்களோட வாழ்க்கை திசை மாற்றம் பெறக்கூடிய ஒரு உயர்வான நிலைக்கு போக வாய்ப்புகள் இருக்குங்க. இன்றைய தினம் உங்களுக்கு அதிகமான நன்மை கிடைக்கக்கூடிய ஒரு நலமான நாளாகவே அமையுங்க. நன்றி நண்பர்களே. நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புறேன். பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பட்டனை தட்டி விடுங்க. நம்ம வீடியோ எத்தனை பேருக்கு பிடிச்சிருக்குங்கிறத நான் லைக் பட்டனை வச்சு தான் கவுண்ட் பண்ணிக்க முடியும். ஸோ நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மட்டும் நீங்கள் கண்டிப்பாக மறக்காம லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க நண்பர்களே. நிறைய பேருக்கு வீடியோ பிடிச்சிருக்கான லைக் பட்டனை யாரும் தட்டுறதில்லை, அது ஏன்னு தெரியல. நமது வீடியோ பற்றின உங்களுக்கு பொண்ணான கருத்துக்கள், ஒருவேளை நம்ம வீடியோ பிடிக்கலன்னா என்ன விஷயங்கள் பிடிக்கல, என்ன இம்ப்ரூவ் பண்ணிக்கிறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சில கமெண்ட்களை நீங்கள் தாராளமாக நம்ம கமெண்ட் செக்ஷனில் கொடுக்கலாம். நம்ம கமெண்ட் செக்ஷன் எப்பயுமே ஓப்பனில் தான் இருக்கும். உங்கள் கருத்துக்கள் வேல்யூபிள் ஃபீட்பேக்ஸ் எங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான ஒன்றுங்க. ஸோ உங்களது கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நமது கண்ணீர் டுடே ஹாஸ்பிட்டல் சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இந்த பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி விட்டிங்கன்னா புதிய வீடியோக்களை நீங்கள் தினசரி ஆன் டைமில் பெற முடியுங்க. எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜாக ஒரு பூஸ்டப்பாக அமையும். ஸோ மறக்காமல் நமது சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கண்ணீர் டுடே ஹாஸ்பிட்டல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி விடுங்க நண்பர்களே. உங்களுக்கும் புதிய வீடியோக்கள் நோட்டிஃபிகேஷன்களை நீங்கள் பெற முடியும் ஆன் டைமில். ஸோ நாளை தின ராசி பலன்கள் உங்களுக்கு எப்படி அமையுதுங்கிற விஷயத்தோட நாளை காலை உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ஹேவ் அ வண்டர்ஃபுல் டே.